இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை உலகத்திலேயே இந்த ஒரு ஜீவ சமாதியில் மட்டும்தான் பார்க்க முடியும். பஞ்சபூதங்களுடைய அழிவிலிருந்து இந்த பகுதியை காப்பாற்றினவர் இந்த சித்தர் தான். வணக்கம், நான் இப்போது சர்பசித்தர் ஜீவ சமாதியில் இருக்கேன். இந்த ஜீவ சமாதி மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இந்த பஞ்சபூதங்களால் ஏற்பட்ட ஒரு பெரிய அழிவினை இந்த சித்தர் அசிரீரி மூலமாக உணர்ந்து அந்த அழிவிலிருந்து இந்த பகுதியை காப்பாற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆயிருக்காரு. பல 100 வருஷங்களாக இந்த இடத்துல அவர் ஜீவ சமாதியாக இருந்திருக்காரு. அதுக்கு மேலே பூதக்கல் அப்படின்ற ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கல் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு தடவை சாயுமா. இப்பவும் அந்த கல் சாஞ்சிட்ருக்கு. அமாவாசைக்கு இடகலை பக்கமாகவும் பௌர்ணமிக்கு வடகலை பக்கமாகவும் சாஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் இந்த கோயிலினுடைய விசேஷம். 99 வரையும் இங்கே அந்த பூதக்கல் மட்டும்தான் இருந்திருக்கு. 99க்கு அப்புறமா தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. மக்கள் இங்கே வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த பூதக்கல்ல தான் மக்கள் வழிபட்டிருக்காங்க. அந்த பூதக்கல்ன்றது அவர் ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு மேலே அந்த பூதக்கல் நட்டு வச்சுருக்காங்க. அதுதான் அந்த பூதக்கல்னு சொல்கிறாங்க. 99ல் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோவில் உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் நான் சொன்ன அந்த பூதக்கல். இது இடது பக்கமாக சாஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இது வலது பக்கமாக சாஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, பௌர்ணமி நெருக்கத்தில் இது வலது பக்கமாக சாஞ்சிருக்கும். அதாவது சூரிய நாடியை குறிக்குது. அமாவாசை வரும்போது இது இடது பக்கமாக சாஞ்சிருக்கும். அதாவது சந்திர நாடியை குறிக்குது. இது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்களான்னா, ஜீவ சமாதியில் இருக்கிற அந்த சித்தர் இன்னும் தன் சுவாசத்தை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத குறிக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நீங்க இந்த ஒரு கோவில்ல தான் பார்க்க முடியும். உலகத்திலேயே வேற எந்த ஒரு ஜீவ சமாதியிலையும் இதை பார்க்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு உங்க ஆன்ம பலத்தை பெருக்கிக்கங்க.